இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீல் மேக்கரை வச்சு சூப்பரான மீல் மேக்கர் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சிக்கன் மட்டனே தோற்று போகிற அளவுக்கு அசத்துற மாதிரி நம்ம இன்றைக்கி மீல் மேக்கர் வறுவல் செய்ய போகிறோம். சாம்பார், ரசம் சாதம், தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. நான் 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துருக்கேன். இதை நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்து மூடி வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மீல் மேக்கரை தண்ணியில் கொதிக்க வச்சும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் வறுவலுக்கு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துட்டு ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போது இந்த மீல் மேக்கர் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும். கையில் எடுத்து பிழியாமல் இந்த மாதிரி கரண்டியால் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை தண்ணியில் ஒரு 2-3 டைம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மீல் மேக்கரோட பச்சை வாசனை நமக்கு அடிக்காது. பாருங்கள், இந்த மாதிரி பச்சை தண்ணியில் 2 முறை நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு மீல் மேக்கரை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீல் மேக்கரை க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்தாச்சு. இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மீல் மேக்கர் வறுவலுக்கு அடுப்பில் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வறுவல் பெருட்டலாக கிடைக்கும், அதுக்காக கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் நம்ம நல்லா பழுத்த 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம தக்காளியும் சேர்த்துட்டு இந்த வறுவலுக்கான உப்பும் இந்த டைம்லேயே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரும். இப்போ நல்லா குழைவாக தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எந்த ஒரு மசாலா பொடி வகைகளும் சேர்க்காம ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மீல் மேக்கரில் தண்ணி ஏதாவது இருந்தால் நல்லா வற்றி வந்துடும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீல் மேக்கரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மீல் மேக்கரை அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மீல் மேக்கரில் நல்ல தண்ணியை பிழிஞ்சு எடுத்ததுனால தண்ணி கொஞ்சம் கூட விடவே இல்லை. இந்த மாதிரி மூடி வச்சு மீல் மேக்கரோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம்னா நமக்கு அந்த மீல் மேக்கரோட அந்த பச்சை வாசனை வராது. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், மூடி வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம மசாலா பொடி வகைகள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கடையில் வாங்குகிற தனி மிளகாய் தூள் ரொம்ப காரமாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மீல் மேக்கரோட சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மசாலாவை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மசாலையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. மீல் மேக்கர் மூழ்கிற அளவுக்கு ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மூடி போட்டு தண்ணி நல்லா வற்றி வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் போல் இதை மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு தண்ணி நல்லா வற்றி இந்த பக்குவத்தில் மீல் மேக்கர் நல்லா வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரட்டெல்லாம் செய்ய போகிறேன், அதனால் இந்த அளவுக்கு தண்ணி எனக்கு சரியாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு, சீரக, சோம்பு பொடி சேர்த்துக்கலாம்.
நல்ல மணமாக வீடே மணக்கிற மாதிரி நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த மசாலா பொடி. இது கூடவே நம்ம பொடியாக நறுக்குன மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் மட்டனே தோற்று போகிற மாதிரி நல்ல சூப்பர் டேஸ்டியான மீல் மேக்கர் வறுவல் சூப்பராக செஞ்சு அசத்தியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் சாம்பார், ரசம் சாதம், தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நாளைக்கு சண்டே நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான்வெஜ் செய்யாத டைமில் இந்த மாதிரி மீல் மேக்கர் வறுவல் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இதே அளவுகளில் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.